ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். பேசிக் கொண்டிருந்தவர் மயங்கி சோஃபாவில் விழுந்தார். இயக்குனர் பாக்யராஜின் கடைசி நிமிடங்கள். இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர் என பன்முக திறமைகளை கொண்ட திரையுலக பிரபலம் பாக்யராஜ் மாரடைப்பால் காலமானார். கோவாவில் நடைபெற்ற நடிகை குஷ்புவின் மகள் திருமணத்தில் பங்கேற்றுவிட்டு நேற்று இரவு பாக்யராஜ் சென்னை திரும்பியிருக்கிறார். அதன் பின்னர் எழுத்தாளர் சங்க தேர்தலில் மனு தாக்கல் செய்வது தொடர்பான பணிகளில் இரவு முழுவதும் தூங்காமல் ஈடுபட்டுள்ளார். பின் காலையில் வழக்கம் போல் நடைபயிற்சிக்கு அவர் சென்றுள்ளார். வீடு திரும்பிய சிறிது நேரத்தில் அவரது செல்போனுக்கு வந்த அழைப்பில் சத்தமாக பேசிக் கொண்டிருந்த போதே திடீரென சோஃபாவில் மயங்கி விழுந்துள்ளார். அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் மரணம் அடைந்ததாக தெரிகிறது. நடிகர் பாக்யராஜின் மறைவு ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திரையுலகினர், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பாக்யராஜ் உடலுக்கு CM விஜய் அஞ்சலி. சாந்தனுவை கட்டி அணைத்து ஆறுதல். மறைந்த இயக்குனர் பாக்யராஜின் உடலுக்கு முதல்வர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பாக்யராஜின் மகன் சாந்தனுவை கட்டி அணைத்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து பாக்யராஜ் மனைவி பூர்ணிமாவுக்கு முட்டி போட்டு ஆறுதல் சொன்னார். திமுக தலைவர் ஸ்டாலினும் அஞ்சலி செலுத்திவிட்டு பூர்ணிமா, சாந்தனு ஆகியோருக்கு ஆறுதல் கூறினார். இதேபோல் விசிக தலைவர் திருமாவளவன், பாஜ மூத்த தலைவர் தமிழிசை, நடிகர்கள் ரஜினிகாந்த், ராமராஜன், கவுண்டமணி, இயக்குனரும் முதல்வர் விஜயின் தந்தையுமான SA சந்திரசேகர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். செஷல்ஸ் நாட்டுக்கு சென்ற பிரதமர் மோடி உற்சாகமாக வரவேற்ற இந்திய வம்சாவளியினர். செஷல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு தேசிய தின விழா நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி சென்றுள்ளார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மெனி நேரில் சென்று பிரதமரை வரவேற்றார். இந்திய வம்சாவளியினர் பரதநாட்டிய நடனமாடி பிரதமர் மோடியை வரவேற்றனர். பின்னர் பிரதமர் மோடியும் செஷல்ஸ் அதிபரும் ஒரே காரில் அங்குள்ள தேசிய தாவரவியல் பூங்காவிற்கு சென்றனர். அங்கு மோடி மரக்கன்றை நட்டார். உலகின் மிக வயதான ஆமை என கின்னஸ் சாதனை படைத்துள்ள 194 வயது ஜோனதன் ஆமையை பிரதமர் மோடி பார்வையிட்டார். அதற்கு உணவும் அளித்தார். செஷல்ஸ் பயணம் குறித்து பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, ஏர்போர்ட்டில் வரவேற்ற அதிபர் பேட்ரிக் ஹெர்மெனிக்கு நன்றி. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் செஷல்ஸ் முக்கிய கடல்சார் கூட்டாளியாகவும் இந்தியாவின் நெருங்கிய நண்பராகவும் உள்ளது. இரு நாடுகள் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த பயணம் அமையும் என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார்.